என் பேரன் வாடகை வீட்டுல பிறப்பானா? அவன் சொந்த வீட்டுல தான் பிறக்கணும். மருமக கரெக்டா சொல்லிருக்கா. கிறுக்கு பேம இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பணம் தானே ஏதோ இருக்கே, அதுல 2 ஏக்கர் நிலத்தை வித்தா பணம் வரப்போகுது. அதெல்லாம் விக்க வேணாம்ப்பா. இங்க பாரு, சொன்னா கேளு. ஒரு வாரத்துக்குள்ள வித்து பணத்தை போறேன். தனி வீடா வாங்கு. என் பேரன் சொந்த வீட்டுல தான் பிறக்கணும். என் பேரனுக்கு இல்லாத சொத்து அது எதுக்கு? அது சரியாதான் சொல்றாரு அப்பா. இங்க பாரு, அதுக்கான ஏற்பாடுகளை நாளைக்கே பண்றேன். ஒரு வாரத்துக்குள்ள இடத்த வித்து பணத்தை தரேன். மருமக ஆசைப்பட்ட மாதிரியே சொந்த வீடு வாங்கிரு. அதெல்லாம் சரி வராதுப்பா. நீ சும்மா போடி. நீ போய் ஏதாவது நல்லா விளைஞ்ச நிலத்துல கொஞ்சம் இடத்த வித்து தான் மருமக ஆசைப்பட்டபடியே அவங்களுக்காகவே ஒரு வீட்டை கட்டி தான் பேரனோட முதல் பிறந்த நாளை கொண்டாட மெட்ராஸ்க்கு வர்றாங்க. வீடு பாத்தீங்களா? சாந்தி, எப்படி கட்டியிருக்கான்? சாந்தி வாப்பா. வாங்க மாமா. வாங்க. நல்லா இருக்கியாமா? என்னங்க, மம்மி டாடி அண்ணா எல்லாம் இன்னைக்கு ஃபிளைட்ல வரேன்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் ஏர்போர்ட்டுக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? சீக்கிரம் போங்க. உங்க அப்பா அம்மா ஒரு கால் டாக்ஸி புடிச்சிட்டு வர மாட்டாங்க? ஒன்னு என்ன 10 டாக்ஸி புடிச்சிட்டு வருவாங்க. ஆனா ஏர்போர்ட்ல வந்து யாரும் எங்களை பிக்கப் பண்ண வரலையேன்னு என்னதானே கேவலமா நினைப்பாங்க. அது எனக்கு தானே அசிங்கம். அந்த அசிங்கம் நமக்கு தேவையா? டேய், மருமக சொல்றதாண்டா சரி. இல்லப்பா, நம்ம தானடா போய் கூட்டிட்டு வரணும். போ அப்பா. போடா. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ குளிச்சு ரெடியா இருங்க. பாத்து போயிட்டு. அம்மா, என் பேர மாயாண்டிய பாத்துட்டு வந்துருவோமா? மாமா, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க மாமா. வெளியில இருந்து வந்திருக்கீங்கல்ல, குழந்தைய தொட்டா இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் வந்துரும். ஓ சரிதான். இந்த அம்மா, என் பேர மாயாண்டிக்காக சட்டையும் டவுசரும் வாங்கிட்டு வந்தோம். போட்டு. அப்புறம் மாமா, இப்போ சொன்னீங்களே ஏதோ ஆண்டி போண்டின்னு, அது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனா இருக்குல்ல. அவர் உங்ககிட்ட சொல்லலையா? அவனுக்கு புது பேர் வச்சிருக்கோம். இனி என் புள்ளைய மாயாண்டின்னு கூப்பிடாதீங்க. லக்ஷ்மி, இது வரமா? அம்மா கூப்பிட்டீங்களா? இவங்கள கூட்டு போய் குளிக்க. சரிங்கம்மா, வாங்கயா போலாம். உள்ள பாத்ரூம். எங்க உள்ள கூப்பிடுற? வெளியில போய் குளிக்க சொல்லு. சரிம்மா, வாங்கயா. மருமக சொல்றது சரிதான். ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம்ல, புள்ளி தொட்டா ஏதாவது வியாதி வரும்னு. கரெக்ட் தானே? வா, குளிச்சுட்டு வந்து பாப்போம். வா வாங்க. இத பாத்ரூம். சரிம்மா. உள்ள வந்து குளிச்சா சுடு தண்ணில குளிக்கலாம். இங்க பச்சை தண்ணி தான் இருக்கு. பரவாயில்லம்மா, எங்க ஊர் குளத்துல பச்சை தண்ணியில தான் குளிப்போம். நாங்க பாத்துக்கிறோம். சரி, குளிச்சுட்டு வாங்க. இந்த பேராண்டிக்கு வச்சு கொடுக்க வேண்டிய பணம் அதுல இருக்கு. கண்ணை வந்தானே அவன்கிட்ட கொடுக்கணும். பத்திரமாவை. நம்ம ஊருக்கு போற படமா அதுக்குள்ளதான் இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ அப்புறம் குளி. இந்தாங்க. கொடு. அட பேராண்டி. டேய், எதுக்கு கத்துற? ஓ, நீங்களா? மாமா, 3வது மனுஷங்களை பார்த்தா இப்படிதான் கொலைப்பான். நீங்க போய் ஓரமா உட்காருங்க. ஏய் லக்ஷ்மி. அம்மா, என்னது இது? சாப்பாடுமா. யாருக்கு? இந்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும். பப்பி பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல. முதல்ல அவனுக்கு வச்சுட்டு அப்புறம் மத்தவங்களுக்கு வைக்க வேண்டியதானே. சரிம்மா. கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. நடு வீட்டு வரல வந்துடுறாங்க. இல்லங்க, சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா, என் பேரன் பப்பி சாப்பிட்டோம். நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். பப்பின்றது உங்க பேரன் பேர் இல்லம்மா, அவங்க வளர்க்குற நாய் பேரு. பப்பி நல்லா சாப்பிடணும். அப்புறம் மம்மி டாடி வந்துட்டாங்கன்னா உன்னதான் கவனிக்க முடியாது. நீங்க சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம்மா, நாங்க வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். பசி இல்ல, நாங்க அப்புறமா சாப்பிடுவோம். சரிங்க. வரத்துக்கு இவ்வளவு நேரமா?
அப்பா வாங்கப்பா. நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்கா என் பேரன்? நல்லா இருக்கா? வானே சம்பந்தி வந்துட்டீங்களா? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுத்துருக்கேன். ஏன் சந்தோஷத்துக்கு என்ன குறை சம்பந்தி? நல்லா இருக்கு. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அபிஷேக் பாட்டி மாமாவை பாருங்க. பேரனை பாக்கணும்னு வெளிநாட்டுல இருந்து ஆவலோட வந்திருக்கேன். பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வாங்க. நடு வாசல செரு போட்டுருக்கு. சாந்தி அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்காமா பேரன். நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. என்னம்மா ஏதாவது சாப்பிட்டியா? அப்பா ஆ, வீடெல்லாம் எப்படிப்பா இருக்கு? ஆ, நல்லா இருக்கு. என்னங்க கேக் வெட்டணும் வாங்க. மா இது ஏன் இங்க இருக்கு? பையே சரி நான் உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். ஆ? செல்லக்குட்டி இப்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாட போகுது. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே டு அபிஷேக் ஆக்காட்டு, ஆக்காட்டு. ஆ. அப்பா நீங்க. என் தங்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். செல்லக்குட்டிக்கு எவ்வளவு கிஃப்ட். எங்க பேராண்டி கூட போட்டோ எடுக்க. மா பா நேரமாச்சு, வாங்க சாப்பிட்டு வந்துடலாம். ஒன்னா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்புறம் வந்து பேரனோட போட்டோ எடுத்துக்குவோம். வாமா, ஏன் யோசிக்கிற? என்னங்க அத்தை மாமாக்கு போய் சாப்பிட தெரியாதா? முதல்ல அவங்க சாப்பிடட்டும். நம்ம ஃபேமிலி போட்டோ எடுக்கணும். போ, நான் வரேன். அங்க அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மருமக கூப்பிடுறாங்க. வாங்க போயிட்டு வாப்பா. அத்தையே சொல்றாங்கல்ல. போடா. நம்ம தாத்தா பாட்டியோட போட்டோ எடுத்துப்போமா? படிப்பு படிக்க வச்சு பன்னாட்டு வேலை வாங்கி 10 ஏக்கர் நிலத்தை வித்து 10க்கு 10 வீடு கட்டி பள்ளிழைக்க பரதேசிய வாழ்ந்ததுதான் மிச்சம். கஷ்டத்தை நல்லா பாத்தியா? அப்பா அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறதுன்னு ஒவ்வொருத்தட்டே வழிகட்டு நடந்து போயிட்டு இருக்காங்கண்ணே. எனக்கு காலம் போட்ட எச்சம். எல்லாம் வேணா வெட்டி அண்ணா சும்மா கட்டிட்டு இருக்க. கட்டிட்டேன், சீக்கிரம் கட்டு. இந்த கயிறு லூசா இருக்கு, இப்படி கட்டினா மாடு படுத்துக்கிறேன். ஐயோ, நல்லா இழுத்து கட்டு. அங்க போய் கேட்கலாம். அந்த சின்ன மாட்டை பின்னால போடு. சரிண்ணே சரிண்ணே. வா தம்பி, நாங்க 2 பேரும் மதுரை வரைக்கும் போகணும்ப்பா. பஸ் ஸ்டாண்ட் இங்க பக்கத்துல தான் இருக்கு. பஸ்ல போற அளவுக்கு காசு இல்ல. முன்னாடி ஆளுங்க 5 பேரு, அதுல 2-3 பேர் குடிச்சிருக்காங்க. பின்னாடி மாடுகள்லாம் இருக்கு, சாணி ஊத்தம் எல்லாம் போடும். இதுல எப்படியா நீங்க வருவீங்க? மாடு தானே, நாங்க மாடுகளோட வளர்ந்தவங்க தான்ப்பா. நாங்க உட்காந்து வந்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி வாங்கய்யா. நன்றிப்பா. வா. பத்துக்குள்ள பெத்தப்ப எல்லாம் ஒத்துமதா மூச்சு. 2 புள்ள பெத்தப்போ உறவில் துண்டு விழுந்து போச்சு. ஒத்த புள்ள மட்டும் பெத்து சொந்தம் சொத்தையா போச்சு. ஒத்த புள்ள மட்டும் பெத்து சொந்தம் சொத்தையா போச்சு. சொந்தம் சொத்தையா போச்சு. என்னடா வாழ்க்கை அடையதுக்கு இந்த வேட்க. நீ கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் யாரு வந்து காக்க. அரை நிமிஷ நேரத்தில சாம்பலாகும் கட்ட. அரை நிமிஷ நேரத்தில சாம்பலாகும் கட்ட. சாம்பலாகும் கட்ட.
ஐயா டீ காபி குடிக்கணும்னா குடிச்சிட்டு அப்படியே 1-2 போறதா இருந்தா போயிட்டு வாங்கய்யா. உனக்கு டீ வாங்கிட்டு வரவா? ஆ. அப்பா என்னாச்சு? பயம் வந்துட்டாட்டி. ஐயோ ஆத்தி இந்த கோலத்துல அப்பா அம்மா கண்ணா ஐயோ அப்பா ஏய் அப்பா இப்படி பண்ணீங்க. அப்பா அப்பா வீட்டுக்கு போலாம். ஐயோ அப்பா வீட்டுக்கு போலாம். இங்க பாரு. டேய் 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 பாரு. என் கண்ணு இல்ல. அழாதடா. எங்க குலதெய்வம்டா நீ. நீ படிச்சு பட்டம் வாங்கிட்டு நாங்க பாத்துட்டோம். நீ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறதும் நாங்க பாத்துட்டோம். நீ வீட்டை கட்டி கார் பங்களான்னு வாழ்ந்துட்டு இருக்கிறத நாங்க பாத்துட்டோம். டேய் அழாதடா. கொன்னு. நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு என் பேரு எவ்வளோ பெரியவங்க மத்தியில பிறந்த நாள் விழாவ நாங்க கண்ணுக்குள்ள பாத்துட்டோம்ப்பா. இதுக்கு மேல எங்களுக்கு என்னப்பா வேணும்? அப்படின்னா வாங்க கார்ல விட்டுறேன். வேண்டாம். நான் ஊரெல்லாம் என் பேரனோட பிறந்த நாள் பெரிய மண்டபத்துல பெரிய பெரிய ஆளுகளை வச்சு பெருசா பண்றேன்னு எல்லாத்தையும் தம்பட்ட அடிச்சு சொல்லிட்டேன். இப்ப போய் நம்மலாம் இங்க நின்னா ஊரை கைகட்டி சிரிக்கிறது. நம்ம ஊருக்கு போக இன்னும் 15 கிலோமீட்டர். நாங்க அப்படியே லாரியில போயிடுறோம். நீ போ. தம்பி நீ கிளம்புப்பா. லாரிக்காரன் வந்துருவான். பார்த்தா தப்பா நினைப்பான். கேட்டு வளர்ந்தது தனியா விட்டு போறதுக்கா? கண்ணா இங்க பாரு. இங்க பாரு. அழுகாத. காசு என்ன? இந்தாங்க. கொடு. டேய் இந்த பணத்தை வாங்கிக்க. பேரனுக்கு பணத்தை கொடு. வச்சுக்க. ரொம்ப தூரம் போறேன். செலவு பணம் வேலை வச்சுக்க. எனக்கு இப்படி கொடுத்து கொடுத்து டேய் கிளம்பு. பார்த்து போலாமாயா?